மாப்பிள்ள, நான் சொல்றதை கேளு. அவகிட்ட இன்னும் என்ன பேச்சு? அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்லை. நான் உன் நண்பன்டா. இருந்தாலும் உன்னை அப்படி முடிவெடு இப்படி முடிவெடுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லை. இது உன் வாழ்க்கை. நீயா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. அதான் உனக்கு நல்லது. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் என்ன மன்னிச்சு ஏன் மாமா, உங்க காலத்தோட கூட நான் அறுக்கதை இல்லாதவனு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் பண்ண எல்லா தப்புக்காகவும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன விட்டுட்டு வெண்ணிலா மேல பிரியங்காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம வீட்டுக்குள்ள நான் செல்லா காசு ஆயிட்டேன் மாமா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. மாமா எனக்கு தாங்குற நினைப்போட இத்தனை நாளா அந்த வீட்டுக்குள்ள வலம் வந்துகிட்டு இருந்தேன்னா திடீர்னு நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்ட மாதிரி இருந்துச்சு. அதை தாங்கிக்க முடியல மாமா. அதை தாங்கிக்க முடியாம தான் வெண்ணிலா மேல இருக்கிற பொறாமையில இப்படி பண்ணிட்டேன். நீங்க என்ன கண்டுக்காம விட்டுட்டு திடீர்னு வெண்ணிலா மேல பிரியம் காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு நீங்க வாங்கி கொடுத்த தாவணிய அவ கட்டவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் சத்தியமா சொல்றேன் மாமா, இத வேற எந்த காரணத்துக்காகவும் பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் உங்க மேல நான் வச்சிருக்கிற பிரியம் மட்டும்தான் மாமா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்காது மாமா. நடக்கவே நடக்காது. என்ன நம்ப. என்ன பிரியம்? இல்ல என்ன பிரியம் எனக்கு புரியல. பிரியம் இருக்கவங்க இப்படிதான் பண்ணுவாங்களா? என்ன கோவில்ல பாக்குறேன். பிரியமா உன்னை எவ்வளவு நம்பின ஸ்வேதா? உன்னை நம்பி நான் ஏமாந்ததான் மிச்சம். உன்னை எந்த அளவுக்கு நம்பினா உன்னால எந்த பிரச்சனை ஸ்வேதா அப்படி பண்ணிருக்க அடிச்சு சொல்லியிருக்கேன். வெண்ணில அப்ப வீட்டு விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு வந்தேன். ஆனா இப்ப புரியுது, அன்னைக்கு உமா தானே தப்பு. இல்ல மாமா. பேசாத, நீ பேசாத. உன் மூஞ்ச பாக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏய், நல்ல குடும்பத்துல வந்தவ இப்படியா பண்ணுவா? நல்ல குடும்பத்துல வந்த பொண்ணு மாதிரி அத்தை, தயவு செய்து குறுக்க பேசாதீங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இப்ப என்னடா உங்க பொண்ணு இவ்வளவு கீழ்த்தனமா ஒரு மட்டமான கருத்து பண்ணிருக்க. என்ன பண்ண சொல்றீங்க? போதும் அத்தை, போதும் அத்தை. நான் இவ்வளவு பொறுமையா இருந்தது, அவளுக்கு அமைதியா இருந்ததுலாம் போதும். என்னால இதுக்கு மேல எந்த இறக்கத்தையும் காட்ட முடியாது. விட்டுருங்க. இதுக்கு மேல உறவுகளை காரணம் காட்டி நான் முட்டாளா இருக்க விரும்பல. ஏன் வெண்ணில மலை இவ்வளவு வஞ்சம் வச்சிருக்காளே, நாளைக்கு இவ என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல மாமா. ஏய், பேசாதனா பேசாத. இப்ப நான் மில்லுக்கு போறேன். ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன். காலையில் நான் வீட்டுக்கு வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும்.
டேய் மருது, அண்ணா இந்த சைடு வாடா. புரியல. நாளைக்கு நான் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தரும் வீட்டுல இருக்க கூடாது. எல்லாரும் கிளம்பிருக்கணும். டேய் அண்ணாமலை, சொல்லு மாப்ள. இவனுக்கு 2 பேத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறா. வாக்குமூலம் வாங்கிக்கணும், புரியுதா? அந்த போன் ஆதாரம் இருக்குல்ல, ஆமா. அதையும் ஒப்படைச்சிடு. டேய் கார்த்தி, அண்ணா கூட போயிட்டு வாடா. ம் போதும்டா. இனிமேல் யாருக்காகவும் எதையும் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இனிமேல் அது என்னோட வாழ்க்கை, எனக்காக நான் வாழ போறேன். சூப்பர் மாப்ள. இப்பதான்டா நீ மாப்ள. ஏய், நீ ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க? என்னாலதான் மாமா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவங்களெல்லாம் ஏன் மாமா தண்டிக்கிறீங்க? பாவம் மாமா. பாவமா? இவங்களா? இவங்களுக்காக நீ பாவம் பாக்குறியே? இவங்களை யாராவது ஒருத்தராவது உனக்கு பாவம் பார்ப்பாங்களா? வேண்டாம் வெடிலா. இனிமேல் இவங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்கறத விட்டுட்டு உன்னை பத்தி உன்னோட வாழ்க்கை பத்தி யோசிக்க ஆரம்பி. புரியுதா? சரி சரி, ஒண்ணுலடா. அல்லாத வா. கார்த்தி, அண்ணே. இந்த காட்டெருமைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம் வா. நல்லா கேட்டுக்கோ வெண்ணிலா. யாரு வேணாலும் உன்னை பத்தி என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. ஏன்னா அந்த சாமியோட அனுகிரகம் உனக்கு இருக்குன்னு மறுபடியும் நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. இதே சாமிக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றேன், நீ ஒரு தப்பும் பண்ணல. அதனால உன் மேல ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால மத்தவங்க முன்னாடி நீ கூனி குறுகி தலை குடிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் நீ தலை நிமிர்ந்து நிக்கணும். அதுதான் இந்த முத்துமாமோட ஆசை. இப்பல்ல சாமி கும்பிடு. நான் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தரும் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த அண்ணாமலை தோத்துட்டானா? இல்ல, நான் தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன்.
ஸ்வேதா, என்ன ஸ்வேதா? நான் தோத்துட்டேன். என் உடம்பு பூராவும் மனசு பூராவும் எல்லாமே 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 அசிங்கம். என்ன பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன பார்க்கவே பிடிக்கல. நான் தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன். 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 அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஸ்வேதாவை குழி தோண்டி புதைச்சு அவ சமாதி மேல நின்னு அவங்க கொக்கரிக்கிறாங்க. நான் காணாம போயிட்டேன். நான் இருக்காதையா போயிட்டேன். எனக்கு எதுவுமே இல்ல. சக்தி, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. ஏய் சித்ரா, என்னடி எங்கேயோ ஒரு இடத்துல நின்னு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க தானே? சொல்லுடி, சொல்லு. எல்லாமே உன்னாலதான். இது அத்தனையும் உன்னாலதான். என்ன நீ பழி வாங்கிட்டல, என் மனசுல நிம்மதி இல்லாம பண்ணிட்டல. விட்ட மாட்டேன்டி. அந்த வீணா போன வெண்ணிலா ஒருத்தி, அவளுக்கு நீ உன் புருஷனும் சப்போர்ட், நான் மட்டும் எதிரி. ஏடி ஏன்? நான் முத்தரச மாமாவை கட்டி தொலைச்சா உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு? அந்த வெண்ணிலா மாமாவுக்கு பொண்டாட்டியா வரணுமா? அவரையே நம்பி உட்காந்துக்கிட்டு இருந்த நான் நாசமா போகணுமா? உன்னால தாண்டி, உன்னால தாண்டி எல்லாமே. ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவதான் காரணம். ஏய் ஸ்வேதா, பேசாத. யாரும் பேசாதீங்க. பேசி பேசி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதெல்லாம் போதும்.
எதுக்கு 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 ஜோடி போட்டுக்கிட்டு ஊருக்காக நடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? ச்சே, இந்த அசிங்கம் காலத்துக்கும் எனக்கு போதும். சாகுற வரைக்கும் எனக்கு மறக்காது. சாகுற வரைக்கும் மறக்காது. என் மனசு பூரா வலிக்குது. என் மனசோட வலிக்கு முன்னாடி இந்த வலி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் அழிச்சுக்கணும், என்ன நானே அழிச்சுக்கணும். அப்படியே காத்துல கரைஞ்சு நான் காணாம போயிடணும். காணாம போயிடுறேன். ஸ்வேதா ஸ்வேதா வாடி, பாத்தியா பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு? பாத்தியா பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு? நீ பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ பண்றது உனக்கே அநியாயமா தெரியல? ஏய், சீ, வாய் மூடுடா. என்ன எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், உங்களுக்கு எல்லாம் இருக்குடா. என்ன பண்றீங்க அண்ணி? அண்ணி கையில நெருப்பு போகுது. அண்ணி அண்ணி சொன்னா கேளுங்க. அண்ணி அதை விடுங்க அண்ணி. அண்ணி அண்ணி கை சுட போது பாத்து. ஏய், ஏய், சீ, எந்திரி, எந்திரி.